ஆர்டிகல் 13 கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷன்ல என்ன கிளியரா சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்டா கிரியேட் பண்ணக்கூடாது, ஒரு லாவை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல அதை டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரூல் எதுவும் ஸ்பெசிஃபிக் வேலை இந்த மாதிரி அவங்க எதுவும் எழுதலை. யூஎஸ்ஏல வந்துட்டு நம்மள மாதிரி வெளிப்படையாக வந்து எதுவுமே இதுக்கு சொல்லலை. நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஆர்டிகல் 13 கிளாஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the state shall not make any law violating fundamental rights. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுற மாதிரி எந்த லாவும் உருவாக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ எந்த கேஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா, மெர்பூரி வெர்சஸ் மெடிசன் 1803 இந்த கேஸ்ல தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இதுல இப்போ ஒரு யூஎஸ்ல வந்துட்டு ஒரு லா கிரியேட் பண்றாங்க. காங்கிரஸ்னா அங்க ஃபெடரல்னு மீன், ஃபெடரல் ஆர் ஸ்டேட். இது வந்துட்டு ஒரு லா வந்து கிரியேட் பண்றாங்க. இது வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள என்ன அடங்கும்? பில் ஆஃப் ரைட்ஸ்னா நம்ம ஊர்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி அங்க பில்ஸ் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட் வந்து என்ன பண்ணுனா, அந்த மாதிரி ஒரு லா வந்து உருவாக்கி இருக்காங்கன்னா இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், இது இன்வாலிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பவரை கொடுத்ததே வந்து கான்ஸ்டியூஷன் தான். பட் வந்து நம்மள மாதிரி வெளிப்படையா அவங்க வந்து எழுதல. தேங்க்யூ.